இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சட்னி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 வரமிளகா சேர்த்துக்கோங்க. அதை ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்த கடலைப்பருப்பை எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. 4 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அதை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. 9 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 5 தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு கை புதினா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. 20 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. அதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட தக்காளி சட்னி.